ஸ்ரீ அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம காண போற பதிவு வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எனக்கு கோயிலுக்கு போறதுக்கே எனக்கு பிடிக்கவே செய்யாது. கோயிலுக்கே போக மாட்டேன்னா ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்கேன், துன்பத்துல இருக்கேன். இந்த தடைகள்லாம் எப்ப சரியாகும்? நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன், வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், வீடு கட்ட முடியாம ரொம்ப தடையாகிக்கிட்டே வருது. எனக்கு மேரேஜ் வந்து ரொம்ப தடையாகிக்கிட்டே வருது. கடன்ல ரொம்ப சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கேன். அப்படின்னு எல்லா தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த ஒரு நாளுக்கு மட்டும் இருக்கு. அப்ப நீங்க மற்ற நாள் கோயிலுக்கு போங்க, நீங்க போகாம இருந்துங்க. ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் உங்களால் முடிந்த அளவு அந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க வந்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல போய் கூட நீங்க முறையான ஒரு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வருவதற்கு உண்டான உறுதியான ஒரு பக்கபலமான நாள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 15/5/2026 காலையில பாருங்க 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள வைகாசி மாதம் 1ஆம் தேதி சூரியன் தன்னுடைய சஞ்சாரத்துல வந்து மேசத்துல இருந்து ரிஷபத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறார். அப்ப இந்த காலங்கள் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி சொல்றதா இருக்குது. அப்ப இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏகாதசி தான் விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிடித்தமான நாள். அன்றைக்கு வழிபாடு செஞ்சா எல்லா தோஷங்களும் சரியாயிரும் அப்படிங்கிறது நம்ம வந்து விஷ்ணு புராணம் சொல்லுது. ஆனா அதை விட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளான இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தான் 15/5/2026 காலையில வெள்ளிக்கிழமை காலையில 6ல இருந்து 10 மணிக்குள்ள மகாலட்சுமிக்கு உரிய நாள் வேற வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து இந்த நாட்கள்ல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு வந்து 21 மலர்கள் பூக்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கொடிமரத்தோடு சேர்த்து விஷ்ணு பகவானை விஷ்ணு ஆலயத்தில் வழிபாடு செஞ்சுட்டு ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் அந்த பூவை எடுத்து அங்க வச்சுட்டு கொடிமரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு 21 முறை 27 முறை சுற்றி வந்த உடனேவும் உங்களால வந்து அந்த கொடிமரத்துல ஸ்ட்ராங்காம விழுந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு உங்களுடைய நியாயமான ஒரு கோரிக்கையை நீங்க வந்து அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி நீங்க வச்சீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதற்குள் இந்த உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறப்படும். மிகவும் அதிசக்தி வாய்ந்த நாளானதுனால நீங்க வந்து தவற விட்டுறாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கோயிலுக்கு போறப்ப நீங்க தயவு செய்து பொறுமையை நீங்க வந்து கடைபிடிக்கணும். கோயிலுக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க போய் கூட்டத்துல போய் நெரிசல் சிக்கி கத்தி நீங்க சண்டை ஓட்டு சாமி கும்பிட்டீங்கன்னா அது ஒரு எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. இது வந்து சாஸ்திரத்துக்கே புறம்பானதா இருக்குது. நீங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நினைச்சு நீங்க சாமி கும்பிடுறப்ப அதுவே உங்களுக்கு வந்து சண்டை சத்தத்தோட போய் மன நிம்மதி இல்லாம போய் நீங்க போய் வழிபாடு செய்யறப்ப வந்து அந்த சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து தடையாகக்கூடிய மேலும் நீங்க வந்து தோஷத்தை அதிகமாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கோயிலுக்கு போங்க, வழிபாடு பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா அமைதியான முறையில கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சு நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுடைய உண்மையான நியாயமான கோரிக்கையான நிறைவேறப்படும். அப்ப இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை யாருமே வந்து நீங்க வந்து தவற விடாதீங்க. சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஏன் நம்ம பெருமாள் கோவிலுக்கு மட்டும்தான் போகணுமா? நம்மளுடைய குலதெய்வத்துக்கு போகக்கூடாதா அப்படின்னு நினைப்பீங்க. குலதெய்வத்துக்கும் இதுக்கும் வழி கிடையாது. குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியமானது. அதை தவிர்க்க முடியாது. ஆனால் இன்றைய நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலமான 15/5/2026 விஷ்ணு பகவானுக்கு உரிய நாள். விஷ்ணு அப்படின்னாலே நம்மளுடைய பெருமாள். அவர் தான் காக்கும் கடவுளான பெருமாள். பதி அப்படின்னாலே நம்முடைய கால் பாதத்தை பதிய வைக்கிறது. அப்ப நம்மளுடைய பிரச்சனைகளை இருந்து நம்மளை காப்பதற்காக அந்த பெருமாளானவர் தன்னுடைய தன்னுடைய காலை வந்து பதிக்கிற நாள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது. அப்படி சிறப்பான நாள்ல நம்மளுடைய கோரிக்கையை வந்து நம்ம சங்கல்பமா வச்சு அமைதியான முறையில ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர்றப்ப நமக்கு மேலும் சில நல்ல ஒரு சக்தி வாய்ந்த நாளாக மாறுவது மட்டும் அல்லாமல் நம்ம தடைகள் அனைத்தும் சரியாகக்கூடியதாகவும் இருக்குது. முடிந்த வரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்னைக்கு மட்டும் நீங்க வந்து அசைவம் சாப்பிடாதீங்க. ரொம்ப அமைதியான முறையில வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுடைய தடைகள் அனைத்தும் சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலிருந்து காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான் அருள் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். மேலும் பல அரிய ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.